ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்னைக்கு வாழைப்பூ பருப்பு உசிலி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம கடலைப்பருப்பு 1 கிளாஸ், துவரம்பருப்பு 1 கிளாஸ், இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வாழைப்பூவை கட் பண்ணி நான் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இதோட இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா கலக்கி விட்டு லைட்டாக அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. வாழைப்பூவை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கடலைப்பருப்பு நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இதோட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், இது பொடி காஞ்ச மிளகாங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வடைக்கு அரைக்கிற மாதிரி கெட்டியாக அரைக்கணும். கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டீம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஸ்டீம் பண்ணுறோம். மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 போட்டுக்கலாம். ரெண்டே 2 காஞ்ச மிளகாய் ஃப்ளேவருக்கு. இந்த காஞ்ச மிளகாய் இந்த சீனி காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, நல்லா காரம் இருக்கும். அதுக்காக ஒரு 2 காஞ்ச மிளகாய். நம்ம ஆல்ரெடி கடலைப்பருப்புலேயே நம்ம மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், அதனால தனியாக நம்ம போட வேண்டியதில்லை. இப்போ கடலைப்பருப்பை வேக வச்சு நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படியே வேணாலும் உதுத்து விட்டுக்கலாம், இல்லைன்னா மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போ இந்த பூக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். ஏன்னா கடலைப்பருப்புலேயும் போட்டிருக்கோம், வாழைப்பூலையும் போட்டிருக்கோம். இந்த எண்ணெய் அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், பத்தலைனா கூட போட்டுக்கலாம். உப்பை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். இந்த வெங்காயத்துலேயே இப்போ வாழைப்பூவை போட்டு நல்லா கலக்கி விடணும். இந்த வெங்காயம், இந்த வாழைப்பூ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஆல்ரெடி பூ வெந்துதான் இருக்குது, அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. இப்போ அந்த வாழைப்பூவில் இருக்க தண்ணி எல்லாம் இதாகி ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதை பாருங்கள், நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு விட்டோன்னே எப்படி உதிரியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலக்கி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும். பாருங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே ஆப்பில் தூவி இறக்கிட்டா டேஸ்டான வாழைப்பூ உசிலி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வாழைப்பூ உசிலிக்கு நல்லா மெத்துன்னு நல்லா பருப்பு சாஃப்டாக வரணுன்னா துவரம்பருப்பு சேர்ந்துக்கலாங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக
கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு இதமாக இருக்கணும்னா வெறும் கடலப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இந்த வாழைப்பூ ஊசிலியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.